ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கஷாயம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கஷாயத்துக்கு தேவையான பொருள் சீரகம், மிளகு ஒன்று கொத்தலாம் நசுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி, நட்சத்திரம், பட்டை, ஏலக்காய் 2 மேலே எப்படி நசிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாசனைக்கு, லவங்கம் 3, இந்த மொக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு இப்போ இதில் துளசி, அருகம்புல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அருகம்புல் இது கற்பூரவள்ளி ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த காம்போடு போட்டால் கூட நல்ல ஹெல்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை குடித்தா நல்ல ஜீரணாகும், நல்லா பசிக்கும், நல்லா தூக்கம் வரும், நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம், ஹெல்த்தும் கூட ஃப்ரெண்ட்ஸ். இதை வாரத்தில் இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டி குடித்தா கூட நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கற்பூரவள்ளியை இந்த இலையில் கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருகம்புல், துளசியும் இது உள்ள போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வச்சு இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா கொதி கொஞ்சம் சுண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதில் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மூடி கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எசன்ஸ் அது உள்ளே இருக்கும், நல்லா ஆரோக்கியம், நல்ல ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொதி வந்துச்சு. இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிஞ்ச் மஞ்சாத்தூள். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்து ஆற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொதிக்கிட்டோம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் மஞ்சாத்தூள் போட்டு. இப்போ இதை வடிகட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பனங்கற்கண்டு தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கரைஞ்ச உடனே இப்போ இது கொஞ்சம் கதன்னு இருக்கும்போதே குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸு, இந்த கஷாயம் உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். 15 நாளைக்கு ஒரு வாட்டி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஜீரண சக்தியாகவும், நல்லா பசிக்கும், நல்லா தூக்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.